வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படம் லீக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு படம் லீக் ஆகுறது சாதாரணமான விஷயம் கிடையாது, அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஒரு படத்தை அவங்க எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதில் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பிகாஸ் என்னென்னா, ஒரு படம் எடுத்து முடிக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான செயலே கிடையாது. அந்த படத்தை ஒருத்தன் ரிலீஸ் பண்ணுறான்னா அவன் எப்படியாப்பட்டவனாக இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த படம் லீக் ஆச்சு இல்லைங்களா, அந்த ஒரு அப்டேட் தான். என்னன்னா, அந்த பின்னாடி யார் இருக்காங்க, அந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணாங்க, எதனால ரிலீஸ் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சது, இது எல்லாத்தையுமே போலீஸ் விசாரணையில் வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கு என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டு போங்க. அப்படியே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 நாளாகவே என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அரசியல் நடந்துட்டு இருந்துச்சுங்களா, பிரச்சாரம் நடந்துட்டு இருந்தது. தளபதி எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார், வண்டியில் போயிட்டு இருந்தார், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார். இதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பின்னாடி அந்த ஜனநாயகம் பின்னாடி ஒரு நடந்துட்டு இருந்த அந்த போராட்டமாக இருக்கட்டும், விசாரணையாக இருக்கட்டும், கோர்ட்டில் அவங்க போன ஹேரிங்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க போலீஸ் கொடுத்த அந்த ப்ரெஷராக இருக்கட்டும், இதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில் ஸ்டோரியை போலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பிரசாத்னு ஒரு எடிட்டர், அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, ஒரு சினிமாவில் பெரிய டேரக்டர் ஆகணும்னு ஒரு கனவோடு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான் இந்த பிரசாத். இந்த பிரசாத் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இந்த படங்கு இருக்கும் இல்லையா, அந்த படங்களை ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாத்தோடைய தங்கச்சிக்கிட்டேருந்து தான் கால் வருது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கொலீக் ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு, ஸோ அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், அதனால தான் நான் உங்கள் காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொன்ன ரீசனு. இவரும் கால் பண்ணி பேசியிருக்காரு யாருக்கிட்டன்னு. அந்த சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஆஃபர்ன்ட்டு. கூடவே என்னென்னா, இந்த பிரசாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சினிமாவில் சாதிக்கணும், டைரக்டர் ஆகணும் கனவுகளோட. ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆகணும்னா எடிட்டிங் நல்லா தெரியும் இல்லைங்களா. ஸோ எடிட்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, சில படங்களுக்கு காசு தான் வாங்காமல். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஸ்டுடியோவில் தான் கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகனுடைய அந்த படமும் ரஃப் கட் ஆகிருக்கு, சரிங்களா. அந்த ரஃப் கட் ஆன ஃபுட்டேஜஸ் ஒரு காப்பி எப்பவுமே எடிட்டர்கிட்ட இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லருக்கு என்ன தேவைப்பட்டாலோ, இல்லை படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது டிவிலெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க, இந்த நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும், நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு. அந்த ஒரு எடிட்டுக்காக ரஃப் கட் எப்பயுமே வச்சுருப்பாங்க அவங்க. அந்த ரஃப் கட் வச்சு தான் அவங்க கட் பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டுடியோவில் இவரும் அதே ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சேம் பிளேஸில் இது வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்த கால் தான் அது. கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸ் பையன், கையில் காசு இல்லை அந்த நேரத்தில் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்லுங்க, கிட்டத்தட்ட 18 கோடி. எப்படி 18 கோடி அவருக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அந்த பிரசாத்ன்றவருக்கு. அதை கேட்ட உடனேயே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆனதாக சொல்லப்படுது போலீஸ் சைட்லேருந்து. அவர் ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி சரி ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி ஜனநாயகம் படம் எனக்கு வேணும். அவங்க ப்ராமிஸ் பண்ணது என்ன பிரசாத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்க யார், இவங்க பேக்ரவுண்ட் என்னன்ட்டு இவருக்கு எதுவுமே தெரியாது. காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த படத்தை எப்படியாவது பண்ணி எடுத்து கொடுத்துடணும். அதில் தான் அவங்க ஒரு வேர்டும் யூஸ் பண்ணாங்களாம். என்ன கேட்டிங்கன்னா, இது நீ பண்ணலைன்னா இன்னொருத்தர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ நீயே பண்ணி அந்த காசு வாங்கி செட்டில் ஆகிடு, சும்மா இதுக்கு வேறவங்க கிட்ட போய் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்க, சொந்தமாக நீயே படம் எடுக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லவோ, பேராசை, அந்த பேராசையில் என்ன பண்ணியிருக்கான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அந்த ஃபைன் டே வருது. அந்த ஃபைன் டேல என்ன ஆகுது, அந்த ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஜென்ரேட்டர் கட் ஆகுது. ஜென்ரேட்டர் கரண்ட் இல்லை, ஜென்ரேட்டரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே பயோமெட்ரிக் ஆக்சஸ்ன்னு ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அந்த பயோமெட்ரிக் ஆக்சஸை க்ளீனாக என்ன பண்ணியிருக்கான், ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு முழு படமும் எடுக்கல. அவன் முழு படம் எடுத்தால் அது காப்பி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சரிங்களா. ஏன்னா 3 hours படம் இருக்குது. அந்த 3 hours படத்தை அவன் காப்பி பண்ணுறதுக்குள்ளேயே மாட்டிக்குவான். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா க்ளவுட் மூலிமா சீன் பை சீன் ஒவ்வொரு சீனாக இவன் என்ன பண்ணியிருக்கான், காப்பி பண்ணியிருக்கான். ஒவ்வொரு சீனாக காப்பி பண்ணி இவனுக்கு கிடைச்ச எல்லா ஃபுட்டேஜஸ் என்ன பண்ணியிருக்கான், மர்ஜ் பண்ணிவிட்டு
இவன் ஓனாக எடிட் பண்ண ஃபுட்டேஜை தான் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த ஆள் கொடுத்துருக்கான். அந்த பக்கம் ஃபோனில் பேசுறது யார் சார், அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே, போலீஸ் எதுவும் சொல்லலையான்னு கேட்டிங்கன்னா அவனோட பேர் வந்து உமாசங்கர். அந்த உமாசங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. சரி, யார் அவன், எங்கே இருக்கான், எதாவது தெரியுமான்னும் போது இல்லை எனக்கு தெரியாது, இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அனுப்ப சொன்னாங்க, நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு இவன் சொன்னான். இவன் சொன்ன உடனே அந்த உமாசங்கர் யாருன்னு போலீஸ் தேட ஆரம்பித்தாங்க. இவனுக்கு கொடுத்தாங்க தெரியுமா அந்த க்ளவுட் லிங்க், அந்த க்ளவுட் லிங்கோட ஐபி அட்ரஸை முதல்ல என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஃபைன் பண்ணுறாங்க. ஃபைன் பண்ணிட்ட பிறகு அந்த ஐபி லிங்க் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேக் அட்ரஸ் எடுக்கிறாங்க. இது ரெண்டுமே எடுத்துகிட்டு இது எங்கே வருது லொக்கேஷனு பார்த்து அந்த டைரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த லொக்கேஷனெல்லாம் தட்டி தூக்குறாங்க. அவனை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் சொன்ன விஷயம், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கையில் டியூபோட போலீஸ் முன்னாடி நின்று இருக்கான். இதை பார்த்த உடனே போலீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே படத்தில் வர மாதிரி அப்படியே அடித்து பிடிச்சி அவனை நவுத்தி கூட்டிகிட்டு போனாங்களா? கிடையவே கிடையாது. ஃபார்ம் அவன் ப்ரிப்பேராக இருந்திருக்கான், கூட லாயர்ஸ்லாம் ரெடியாக வச்சுருந்துருக்கான். இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கான்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான், ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கான். க்ரியேட் பண்ணதும் இல்லாமல் போலீஸ் அரெஸ்ட் பண்ண பிறகு கூட எனக்கு முடியல, என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான். அப்படி அட்மிட் ஆகிட்ட பிறகு சும்மா இருந்தானா? கிடையாது. டைரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இவன் ஒரு முன்ஜாமீன் கேட்குறான். என்னன்ட்டு முன்ஜாமீன் கேட்குறான்னா, எனக்கு இந்த மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் ஃபேக்கு, எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, இவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க, என்ன வேணுனே ஒரு குற்றவாளியை தப்பிக்க வைக்க என்ன நிரபராதியா அதாவது உடம்பு முடியாத என்ன இவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எனக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும் போது கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து எதிரில் இருப்பாங்க தெரியுமா, யாரும் கேட்டால் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருப்பாங்களே லாயர்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது, இவன் தான் கல்ப்ரேட்டு, போலீஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனுடைய மொபைல்லேருந்து தான் நாங்கள் எல்லாமே எடுத்திருக்கோம், இவனோட மொபைலில் தான் அந்த லிங்கே இருக்குது, அதில் அதை டிரான்சாக்ஷன் மொத்தமும் இவன் சைட்லேருந்து தான் ஆயிருக்கு, ஸோ இவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 18 கோடி, எப்படி 18 கோடின்றது சாதாரணமான அமௌண்ட் கிடையாது. அந்த ஒரு அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுனாலுமே எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி யாரும் இல்லாமல் தான் பண்ணிட்டாங்களா? சரி, அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வருதுன்னா யாருக்கு லாபம்? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லாபமா, இல்லை விஜய்க்கு லாபமா? விஜய் கெட்ட பேர் தான் அதிகமாகும். ஸோ இது முழுக்க யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் இப்போ அரசியல் வந்திருக்கிறதால அரசியலில் விஜய் காலி பண்ணணும்னா அவங்க ஃபேமிலியை தொட்டு பார்த்தாங்க, முடியல. எப்படி அந்த டைவர்ஸ் எப்போ சப்மிட் பண்ணுறத இப்போ கொண்டு வந்து அதை பெரிய இஷ்யூவாக்கி அவர் பேரை மொத்தமாக காலி பண்ண நினச்சாங்க, முடியல. அடுத்ததாக ப்ரெஷர் போட்டாங்க, எது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ், அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸாலையும் அவருடைய மூவை ஸ்டாப் பண்ண முடியல இவங்களால. அடுத்ததாக அவங்க கைக்கு எடுத்தது என்ன, விஜய்க்கு தலைவா படத்தில் அந்த ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி உடஞ்சி போய் உக்காந்தாரு, அதே மாதிரி உடஞ்சி போய் ஒரு இடத்துல இவர் உக்காந்துருவாருன்னு தான் நினச்சாங்க. ஆனால் அந்த தளபதி வேற, இந்த தளபதி வேறன்னு அவங்களுக்கு தெரியல. அதை பற்றியெல்லாம் அவர் கேர் பண்ணிக்கல. ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் பார்த்துக்கோ சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரத்தை சூப்பராக பண்ணார். சூப்பராக பண்ணி கிட்டத்தட்ட முடிச்சு இப்போது ஓட்டே போட்டு முடிச்சு 85% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்லேயே இந்த மாதிரி ஒரு ஓட்டிங் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல்வாதி அந்த அரசியலை உற்று கவனிக்குவாங்க தெரியுமா, அரசியல் நிபுணர்கள். அப்படி ஐயோ எனக்கு சரியா வாயில் வரல, தப்பு நினச்சிக்காதீங்க. அந்த அரசியலை பற்றியெல்லாம் போய் டிபேட் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இது சந்தோஷமான விஷயந்தான். பட் ஆனால் நிறைய பேருக்கு என்ன கிடைக்கலன்னா பஸ் கிடைக்காம அவங்களும் வந்து ஓட்டு போட்டுருந்தா ஒரு 90 டச் பண்ணியிருக்கோன்னு தான் நான் என்னுடைய கருத்து. 90 டச் பண்ணியிருக்கோம். தளபதி இங்கேயும் ஒரு ரெக்கார்டு வச்சுருப்பாருன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் முடியல. சரி, இந்த ஒரு நியூஸ் இன்றைக்கி இந்த நியூஸை நான் படிக்கும் போது நிஜமாகவே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அவங்ககிட்ட எப்படி 18 கோடி தெரியல, 18 கோடி. ஆனால் இந்த படத்தை லீக் பண்ணது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைய வெளியே கொண்டு வரத்துக்கு முன்னாடியே வயிற்றுக்குள்ளேயே கையை விட்டு அந்த குழந்தை கழுத்தை திருப்பி சாவடிக்கிற சமானம். அவ்வளோ பெரிய பாவம், அவ்வளோ ஒரு கொடூரமான செயல். கிட்டத்தட்ட 500 கோடி. எப்படி 500 கோடி
ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியாமல் குழம்பி போய் நிற்கிற நேரத்தில் நீங்களாம் மனுஷ ஜாதிக்கே நீங்களாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு புரியல. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அதை பற்றி கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொஞ்சம் டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதை பற்றியும் நான் பேச போகிறேன் அடுத்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அமேசான் பிரைம் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டீலும் இன்னும் குறிப்பிட்ட நாளில் இன்னும் 2-3 நாளில் கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆன பிறகு டேட் எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல போகிறாங்க. அதை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டோடு உங்களை வந்து நான் சந்திக்க போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.